வணக்கம் நமச்சிவாய. இன்னைக்கு ஈவினிங் டின்னர் ரெடி பண்ணியாச்சு. என்ன பண்ணியிருக்கோம் பார்க்கலாமா? பார்த்தீங்களா, கொத்தமல்லி சட்னி. அப்புறம் வேறு என்ன பண்ணியிருக்கோம்? ஆஸ் யூஷுவல் சாம்பார் இல்லாமல் சாப்பிட முடியாது தோசைக்கு, அதனால சாம்பார் பண்ணியாச்சு, சட்னி பண்ணியாச்சா. நெக்ஸ்ட்டு தோசைக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இனிமேல் யாருக்கு பசிக்குதோ அவங்களுக்கு சூடாக தோசை போட்டு கொடுத்துடலாம். இன்றைக்கு இதோட சமையல் நேரம் முடிஞ்சிடுச்சு. காலையில் சமையல் எல்லோரும் பார்த்தீங்கல்ல, பார்த்து லைக் போட்டவங்களுக்கெல்லாம் நன்றி. இப்போது இதெல்லாம் பார்த்துட்டீங்க, ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க. இந்த கொத்தமல்லி சட்னியில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அந்த கொத்தமல்லியை நல்லா அலசிட்டு பச்சையாக இருக்கணும், அதாவது வதக்கக்கூடாது. பச்சை கொத்தமல்லி போட்டு தேங்காய் போடாமல் அரைச்ச சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த கொத்தமல்லி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த கிட்னி இருக்கு இல்லையா, அந்த கிட்னியில் தேவையில்லாத கசடுகள்லாம் இருந்ததுன்னா அது எல்லாமே இந்த கொத்தமல்லி சாப்பிடும்போது எல்லாமே கிளியர் பண்ணுமா அப்படின்னு நான் படித்தேன். அதனால் நான் எங்கள் வீட்டில் இப்படி தான் வெறும் கொத்தமல்லி போட்டு சட்னி அரைப்பேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இட்லிக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும், வெறும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? வணக்கம்.